ஏம்மா என்னம்மா? வணக்கம்மா. வணக்கம்மா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டம்மா. சரி, இன்னைக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்க போகிறேம்மா. கேளுங்கம்மா. இந்த தோல் நோயின்னு சொல்கிறாங்களம்மா, ஆமாம். இந்த சொறி சிரங்கு, ம் இந்த கையில் பத்து, ம் ம் இதுக்கெல்லாம் வருதில்ல, ம் அதுக்கு நாட்டு மருந்தில் ஏதாவது மருந்து இருக்கா? இருக்குமா, நாட்டு மருந்து இருக்குமா. ம் அது அந்த காலத்தில் ம் அது சொரிசிறங்குன்னு சொல்லி அப்படி சொரிஞ்சா ஊரில் எடுத்துக்கிட்டே இருக்கும். ம் அதுக்கு என்ன செய்யணும்னா சொரிஞ்சு 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 புண்ணாக்கிடுவாங்க. ஆமாம் ஆமாம், குப்பை மண்ணின்னு ஒரு இலை இருக்கும். ம் அந்த இலையை பிடிக்கிட்டு வந்து கொஞ்சம் மஞ்சள் தட்டி அதில் இப்போ கோடை நேரமாக இருக்குது, இல்லைன்னா அந்த குப்பைமணி செடியை எடுத்து காட்டிடலாம். ஆமாம். ம் அந்த அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அந்த குப்பைமணி செடி எல்லாருக்குமே தெரியும் பட்டிக்காட்டில். ம் அந்த இலையை கொண்டு வந்து நல்லா உருகிட்டு வந்து கொஞ்சம் மஞ்சள் வச்சு நல்ல சின்ன குழவி அம்மிக்கலை வச்சு ம் கரு 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 கருன்னு இழுக்கணும். சரி. நல்லா தேய்ச்சி 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 வலுவலு வலுவலு வலுவலுன்னு அரைக்கணும். அரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதை எடுத்து நல்லா மேலே கீழெல்லாம் பிள்ளைகளுக்கு என்னங்கன்னா சொரிசரங்கிறதுக்கு அதை பூசணும். பூசி விட்டுச்சுன்னா பிள்ளைய தீயா காந்தும் கொஞ்சம் நேரம். ஏம்மா கொஞ்சம் சிரிப்பு இல்லாமல் சொல்லுமா. ம் கொஞ்சம் காந்தும் திருதுன்னு பிள்ளைகளுக்கு காந்தின உடனே பிள்ளைங்க ஐயா உய்யா கிஜ்ஜா கிஜ்ஜா கத்தின உடனே என்ன செய்யணும், நம்ம ஐயோ நீ என்ன செய்யும் ஒரு 10 நிமிஷத்துக்குனாலும் வச்சிருப்போம் பிள்ளைய அப்படின்னு 10 நிமிஷம் கழிச்சு கொண்டு அதை மேல் குத்தி விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தை அப்போ அந்த காலத்தில் பாட்டியெல்லாம் அப்படி தான் செஞ்சிருக்கு. அப்படிதான் செஞ்சிருக்கு. ஒரு பூராங்கடி இருந்தாலும் சரி, ஒரு வண்டு கடி இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு எலி கடிச்சாலும் சரி, ஒரு நாயின்னு கடிச்சாலும் சரி, இப்படி பல பிரச்சனைகளுக்கு அந்த மருந்து வந்து சரியான மருந்தம்மா. அந்த காலத்துல எங்களுக்கெல்லாம் பூசி பிறக்கி விட்டுருக்காங்க. ஒரு சின்ன நாய்க்குட்டி கடிச்சிச்சுனாலும் அந்த நாவுரி இலை ஒன்று இருக்கு, அந்த இலையும் இந்த இலையும் வச்சு அரைச்சி அதுல போடுவாங்க புண்ணு காயத்துக்கு. அந்த காலத்துல போட்டாச்சுன்னா விஷம் உடனே போகும். பூச்சி கடிச்சாலும் அந்த விஷம் அங்கனே நிற்கும். அதுக்கப்புறமா நம்ம ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டு சோமாய்க்கலாமா. சரிம்மா, நல்ல தகவல் சொன்னீங்க. ஆமாம்மா. மக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, குப்பைமணி இலை வந்து சொறி சிரங்கு, அந்த பத்து, அந்த தோல் நோய்களுக்கு சிறந்த மருந்தும்மா. நன்றிம்மா, நல்ல தகவல் சொன்னீங்க. சரிம்மா. சரி, நன்றி. வணக்கம்மா. வணக்கம்மா.